பிரேமலதா விஜயை அந்த வார்த்தை சொல்லி திட்டினாங்களா? அவரே கொடுத்த விளக்கம். தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு வர்ற முதல் தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறதால தேமுதிக ரொம்பவே மெனக்கெட்டு தேர்தல் பணியாற்றி வர்றாங்க. அந்த வகையில ஒவ்வொரு ஊருக்கும் போற அந்த கட்சியோட பொதுச் செயலாளரும் கேப்டனுடைய மனைவியுமான பிரேமலதா வாக்காளர்கள் கிட்ட ஆதரவு திரட்டி வர்றாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய அவர் காளான்னு சொன்னதா தகவல்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில பிரேமலதா பேசும்போது, நேற்று முளைத்த காளான் அப்படின்னு நான் விஜய சொல்லல. அவர் எங்க வீட்டு பிள்ளை. சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்றவங்கள கூத்தாடி அப்படின்னு நாங்க குறிப்பிட்டது கிடையாது. விஜய்க்கு எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்தது கிடையாது. சினிமாவா மாதிரி அரசியலையும் அவர் சாதிக்கணும்னு பேசியிருக்காங்க பிரேமலதா. இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் இது என்ன அடிக்கடி பிரேமலதா இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. மேலும் அவங்க கட்சி யாரோட கூட்டணி வைக்க போகுது? விஜய் கட்சியில இணையுமா அல்லது அதிமுக உடனே தொடருமா? அப்ப அவங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும்னு பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா ஜனவரி மாசம் தான் கூட்டணி குறித்து அறிவிப்போம்னு விஜய் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. மேலும் கரூர் அசம்பாவித டைம்ல விஜய்க்கு ஆதரவா பிரேமலதா பேசியது குறிப்பிடத்தக்கது.